மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காவேரி வந்து விஜயை பார்க்க போகிறப்ப நிவின் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பசுபதிக்கு பயந்து பசுபதி ஏதாவது பண்ணிடுவாருங்கிறதுக்கோசரம் நானே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் நிவின் பழக்கடை ஏதாவது இருந்தால் நிப்பாட்டுங்க நிவின், விஜய்க்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் எனக்கு விஜய் எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சார், அதனால தான் இப்போ அவருக்கும் இதாகிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதேன்னு நிவின் சொல்கிறாரு, ஏன் காவேரி இவ்வளோ தூரம் உனக்கும் விஜய்க்கும் இதாக இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன உங்கள் அம்மாட்ட சொல்லி பேசாமல் ஒன்றா சேர்றதுக்கு வழியை பார்க்கலாம்ல அப்படிங்குமேனு அது எப்படி நிவின் முடியும்? அம்மா ஏதாவது சொன்னோம்னா நான் விஜய் கூட தான் வாழுவேன்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். ஊருக்கு அம்மா இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அம்மா ஊருக்கு போனால் அம்மா நல்லா ஒரு வாழ்ந்து காட்டிட்டு தான் ஊருக்கே போகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் இதாயிருச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா போதும், அம்மா சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நான் விஜய்கிட்ட நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்க. ஆனால் காவேரி நீ வந்து உனக்கு உங்கள் அம்மாவை பற்றி யோசிச்சு நீ விஜயை தான் காவேரி ரொம்ப இது பண்ணுற, சஃபர் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நிவின், என்னால் வந்து விஜய் தான் ரொம்ப சஃபர் ஆகுறாரு. இங்கிட்டு பார்த்தா அம்மாவுக்கொசரம் யோசிச்சு நான் விஜயையும் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தான் செல்ஃபிஷாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவோமேனு. ஐயோக்கு சாரி காவேரி அப்படின்னு. இல்லை நிவின், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் பண்ணுறது தான் தப்பு, எல்லாத்துக்கும் யோசிச்சு கடைசியில் விஜயையும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் நான் செல்ஃபிஷாக இருக்கேன், எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு பார்த்தா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி கஷ்டமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாரி காவேரி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க நிவின், நான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்காதா இதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, எங்கள் அம்மா அவங்களுக்கும் ஒரு சைடு பிரச்சனை, விஜய்க்கும் ஒரு சைடு என்னால் பிரச்சனை, இப்போ என்ன பசுபதிக்கு பயந்து இப்போ நீங்கள் என்னையை கொண்டு வந்து விட வரீங்க, உங்களுக்கும் ஒரு பிரச்சனை, என்னால் தானே எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லவும். சீச்சி அப்படியெல்லாம் இல்லை காவேரி, ஏன் காவேரி இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி என்கிட்ட பழக்கடை மட்டும் இருந்தால் நிப்பாட்டுங்க நிவின் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகவுமே விஜய் வந்து உட்காந்து விசிறிட்டு இருக்காரு. விசிறிட்டு பார்த்துட்டு காவேரி நிவின் நின்று பார்த்துட்டு விஜய் பார்க்குறாரு, என்ன காவேரி எப்படி இங்கே வந்த, ஏன் எதுக்காக இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாதா, நீ எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் அலைகிற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்னையை பார்த்துக்கிட்டீங்களா, அப்போ நான் உங்களை பார்த்துக்க வேண்டாமா, உங்களுக்கு க்யூர் ஆகிற வரைக்கும் நான் தான் உங்கள் கூடயே இருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும். அதானே நீ எது சொன்னாலும் கேட்டுறாத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இப்போ சரி இப்போ என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு வர்றியே, இப்போ அவங்க அம்மாட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதெல்லாம் அப்பயே சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்லி சமாளிச்சு அப்படிங்கும். அப்பளம் போடுற விஷயமா ஒர்க் ஷாப்பில் ஒரு வாரம் தங்கி ஏதாவது வேலை பழக போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கவும். அப்போ இதெல்லாம் சொல்லுவேன், அப்போ பாருங்க நிவின் இதெல்லாம் சொல்லுவா, ஆனால் விஜய் கூட தான் சேர்ந்து வாழ்வேங்கிற மட்டும் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கவும். ஆமாம் எங்கள் அம்மா சொன்னா வழி அனுப்பி வச்சிருச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா. நிவின்கிட்ட வேணுமா கேட்டு பாருங்க அப்படிங்கவும். நிவின் ஆமாம் விஜய், அத்தை குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே ஒத்துக்கவே இல்லை, அப்புறம் நான் தான் வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவுமேனு. அது சரி அப்படின்னு. சரி இப்போ எதுக்கு காவேரி நீ இங்கே வந்த, சொன்னால் கேட்க மாட்டியா நீ, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், நீ ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்கோசரம் தானே நான் இங்கே வந்தேன் அப்படிங்குமேனு. ஆமாம் நீங்கள் பேசாமையாவது இருங்க, இப்போ இந்த நிலமையில எப்படி நீங்கள் தனியாக இதாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை நான் பார்த்துக்கிறேன்மா அப்படின்னு சொல்லுவோமேனு. சரி கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோமேனு. இப்போ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம எது வேணும்னாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லவுமேனு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பேசாமையாவது இருக்கீங்களா, அதானே மறுபேச்சே பேச விட்றாத, இப்படியே இது பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கும். நிவின் இருந்துக்கிட்டு ஏங்க இந்த இடம் சேஃபானதானே, எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படிங்கும். அவ்வளோ சீக்கிரம் போலீஸ்னால கெஸ் பண்ண முடியாது தான், அதுக்கு மேலே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும். ஓகே விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. இங்கே வந்து காவேரி வந்து சமைச்சு எல்லாம் கொண்டு வராங்க. இங்கே விஜய்க்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. சொல்லவுமேனு என்ன காவேரி ஒரே நாள்லேயே ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப இதாக இருக்குது, நீ எல்லாம் எப்படி தான் தாங்கினியோ என்னமோ தெரியல அப்படிங்குமேனு. அதுக்கு தான் நான் சொன்னேன், கேட்டிங்களா, அங்கே வராதிங்கன்னு சொல்லி என் கூடயே இருந்தீங்க, இப்போ அது உங்களுக்கும் உதாகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோமேனு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. சரி இது இந்த மாத்திரையை போடுங்க, டேப்லெட் போடுங்க அப்படிங்கும். இது என்ன அப்படிங்கும், டோலோ அப்படின்னு சொல்லி ஃபீவர் மாத்திரை தான், ஒன்றும் இல்லை நீங்கள் போடுங்க அப்படிங்கும். நீங்களே என்னை இப்படி தானே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் உனக்காகவும் பாப்பாவுக்கோசரமும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
சரி இது ஐஸ் வாட்டர் கையை காமிங்க ஐஸ் வாட்டர் வைக்கலாம் அப்படிங்கும். எதுக்கு இதெல்லாம் நான் உனக்கு செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லவுமேனு செய்யலைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் காமிங்க. அப்போ நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நானும் உனக்கு செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லவுமேனு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கே இப்போ தாங்க தெரியும், காமிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் வச்சா நல்லது அப்படிங்கும். அதான் ஏசி ஓடிக்கிட்டு இருக்குல்ல காவேரி, வேண்டாம் காவேரி அப்படின்னு சொல்லுவோம். நீ இப்போ காட்டுறீங்களா இல்லையா, மறுபேச்சே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுவிட்டு ஐஸ் வாட்டர்லாம் வச்சு விட்றாங்க. சரி டிஷர்ட்டை கழட்டுங்க அப்படிங்கும். ஐயோ நான் மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும். கலட்டுறீங்களா இல்லையா, முதுகுல எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கும். பாருங்க முதுகுல பூரா வந்துருச்சு, எப்படி தான் இந்த தாங்க போகிறீங்களோ, படுத்தா அப்படியே எரியுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து நல்லா பார்க்குறாங்க. எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து விஜயை சாப்பிட விட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.